இது ஹதீஸே குத்சி. அல்லாஹ் தாலா இவ்வாறு கூறுகிறான், நாம் முழு கவனத்துடன் செவிமடுப்போம், இதில் மூழ்கி விடுவோம். இங்கிருந்து இறைவனின் திருவசனம் ஹதீஸே குத்சியின் வடிவில் தொடங்குகிறது. அன்னலார் நீட அசல் அவர்கள் நற்செய்தி வழங்கியுள்ளார்கள். இந்த நற்செய்திக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், என் அடியாரின் உள்ளத்தில் எது மேலோங்கி இருக்கிறதோ, ஒரு அடியான் என் நினைவை நெருங்க முற்படும் போது அதுவே எனது விருப்பம். ஒரு அடியான் என் நினைவை தன் இதயத்தில் ஆழமாக பதிய வைக்கும் பொழுது, ஒரு அடியான் வணக்கத்தின் மூலமாகவும் கீழ்ப்படிதலின் மூலமாகவும் பாவங்களிலிருந்து விலகி இறை கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி தடுக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து என் கட்டளைகளை நிறைவேற்றுகிறானோ, என் ஏவல்களை செய்கிறானோ, அவன் அஞ்சுகிறான், என் நினைவை ஏந்தி என் அருகாமையை நாடுகிறான், என் திக்ருவில் திளைத்து என்னுள் கரைகிறான். அவர் கூறினார், இதா கானல் காலிபு அலா அப்தி அல் இஷ்டிகாலு பி. என் அடியாரின் முழு கவனமும் என்னிடமே இருக்கும் போது அவன் என்னுடன் ஒன்றி போகும் அந்த நிலையை அடைந்து விட்டால், என்னுடன் அவன் இதயம் பிணைந்து போவது, என்னுடன் அவன் இதயம் ஒன்றி போவது, என்னுடன் அவன் இதயம் இணைந்து போவது, என் அன்பின் பிணைப்பில் அவன் இணைந்து கொள்வது, இந்த தொடர்பு அவன் மீது ஆதிக்கம் செலுத்தும் போது மற்ற உலக உறவுகளும் இதர விவகாரங்களும் அடிபணிந்து விடுகின்றன. எனவே என் மீதான இந்த தொடர்பு அவனிடம் மேலோங்கி இருப்பதை அல்லாஹ் பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன்? நான் அதன் இனிமையையும் இன்பத்தையும் என் நினைவிலேயே வைத்துள்ளேன். அல்லாஹ் முதலில் சோதிக்கிறான், பார்க்கிறான், இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும், இந்த ஆரம்ப உழைப்பை செய்ய வேண்டும். அல்லாஹ் பார்க்கும்போது, ஆம், இப்போது என்னுடன் அவன் பிணைந்திருப்பதும் என்னுடன் இணைந்திருப்பதும் என்னுடன் நெருக்கமாக இருப்பதும் உலகத்தின் மற்ற அனைத்து விஷயங்களை விட மேலோங்கி விட்டது என்று. அப்படியானால் நான் என்ன செய்கிறேன்? என் டிகிரிலும் என் நினைவிலும் அதன் சுவையையும் அதன் நிம்மதியையும் என் டிகிரிலேயே வைக்கிறேன். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவன் என்னை நினைவு கூறும் போது எனது நினைவில் அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது, எனது நினைவில் அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, எனது நினைவில் அவனது இதயத்திற்கு ஒரு ஒளி கிடைக்கிறது. வசந்தத்தில் மலர்ந்த பூக்களிடையே இருப்பது போல என் நினைவிலும் தியானத்திலும் போதை, பரவசம், இன்பம், அமைதியை அவன் இதயத்தில் வைக்கிறேன். இந்த மனிதன் என்னுடனான உறவில எவ்வளவு ஆழ்ந்து விட்டான் என்றால், மற்ற அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. என்னுடனான அவனது ஈடுபாடே மேலோங்கி நிற்கிறது என்று நான் பார்க்கும்போது, பிறகு திக்ரு என்பதை அனைவரும் செய்கிறார்கள், நீங்களும் தஸ்பீஹ் செய்கிறீர்கள். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், அப்படியானால் நான் அவனுக்கு என்ன செய்கிறேன் என்றால், என் திக்ரிலும் என் நினைவிலும் அவனுக்கு இன்பத்தையும் ஆறுதலையும் அமைதியையும் அளிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். பிறகு அவர் கூறினார், நான் என் திக்ரில் அவனுக்கான ஆறுதலையும் இன்பத்தையும் வைக்கும் போது. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் திக்ரில் இன்பமும் அமைதியும் ஆன்மீக பரவசமும் காணத் தொடங்கினால், அல்லாஹ் கூறுகிறான், எனது திக்ரில் அவன் இன்பமும் மகிழ்ச்சியும் உள்ள அமைதியும் கண்டால் என்னை நேசிப்பாயாக. நான் யாரை காதலிக்க வைக்கிறேனோ அந்த நபர் என் காதலர் ஆகி விடுவார். இறைவனின் நற்செய்தி இது. வானவர்களுக்கு அறிவிக்கிறார், நம்பு, அவன் என் மீது காதல் கொண்டவன், அவனுக்கு நான் என் காதலை வழங்கினேன். நான் பிரசித்தன் ஹதீஸ் முர்சலை சொல்கிறேன், நீ சொல்க, அல்லாஹ் இதுதான் அடையாளம் என்றான். மனிதன் எப்போது இறைவனின் காதலன் ஆகிறான் என்று கேளுங்கள். எளிமையான அடையாளத்தை சொல்லிவிட்டேன். நான் என்ன சொன்னேன்? ஹதீஸே குத்சியில் புகழ்பெற்ற அறிஞர் இமாம் ஹசன் பசரி அவர்கள் முர்சலாக அறிவித்த அந்த உன்னதமான நபிமொழி இதுவாகும். நீங்கள் உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு இறைவனை நினைத்து திக்ரு செய்யும் அந்த தருணத்தில் உங்கள் இதயத்தில் ஆழ்ந்த அமைதியும் உங்கள் உடலில் ஒருவித பரவசமும் சொல்லொணா இன்பமும் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தால், உங்கள் உள்ளத்தில் இறைக்காதல் எனும் மெழுகுவர்த்தி பிரகாசமாக ஏறிவிட்டது என்பதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள்.